நம்ம இன்னைக்கு ரொம்பவே டேஸ்டியான முட்டை போண்டா எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். பொதுவா முட்டை போண்டா வெடிக்கும்ன்ற பயம் இருக்கும். நான் இந்த வீடியோல சொல்லியிருக்கிறது போல டிப்ஸ்லாம் பயன்படுத்தி பண்ணீங்கன்னா கண்டிப்பா வெடிக்காம அப்படியே டீ கடை ஸ்டைல்ல இருக்கும். இது ஒரு அருமையான டீ டைம் ஸ்நாக்கா இருக்கும். ஸோ கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு போண்டாக்கு மேல் மாவு செய்யணும். அதுக்கு 2 கப் அளவு கடலை மாவு எடுத்துக்கோங்க. இது கூடவே 1 கப் அளவு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. நான் வறுக்காத அரிசி மாவு சேர்த்துருக்கேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. ஒரு பிஞ்ச் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்ககிட்ட மல்லித்தூள் இருந்ததுன்னா அது ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா இது போல் மிக்ஸ் பண்ணிடுங்க. கலந்ததுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு ஒரு விஸ்க் வச்சு இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பஜ்ஜி மாவு பதத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கூட கட்டிகள் இருக்கக்கூடாது. உங்களுக்கு போண்டா நல்லா கிறிஸ்பியாக வேணும்னா இந்த மாவு கூடவே ஒரு பிஞ்ச் அளவு சோடா உப்பு சேர்த்துக்கோங்க. சோடா பூ சேர்த்து பண்ணும்போது இன்னும் நல்லா முறுமுறுவாக வரும். தண்ணி ஒரே டைமில் நிறைய தண்ணி சேர்த்துறாம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு இது போல் கலந்துக்கோங்க. ஸ்டார்டிங்கில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கெட்டியான மாவு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி சேர்த்து கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ கட்டிகள் விழாமல் ஸ்மூத்தான ஒரு பேட்டர் கிடைக்கும். மாவோட கன்சிஸ்டன்சி பாருங்கள், இந்த அளவு இருக்கணும். இது பெர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி. இந்த ஸ்டேஜில் இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சூடான எண்ணெய் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும். இந்த மாதிரி சேர்த்து பண்ணும்போது நல்ல மொறுமொறுவான போண்டா கிடைக்கும். நான் ஏற்கனவே சொன்னது போல் உங்களுக்கு நல்ல மொறுமொறுவாக வேணும்னா நீங்கள் பேக்கிங் சோடா கூட யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட மேல் மாவு தயாராகிருச்சு. இப்போ முட்டையை வேக வச்சு தோல் உரித்து எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எத்தனை முட்டை வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம். நான் 7 முட்டை எடுத்திருக்கேன். வேக வச்ச முட்டை இது. இப்போ இந்த முட்டை போண்டா வெடிக்காமல் வர்றதுக்கு நம்ம இந்த டிப்ஸ் தான் ஃபாலோ பண்ணணும். அப்படியே நம்ம முட்டைகளை அந்த பஜ்ஜி மாவில் முக்கிட்டு பொரிக்கும் போது கண்டிப்பாக வெடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் ஒரு கத்தி வச்சு இந்த மாதிரி ஒரு 5 கீரல் போட்டுக்கோங்க. முட்டையை சுற்றிலும் அங்கங்கே கீரல்கள் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி கீரல் போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம போண்டா செய்யும்போது கண்டிப்பாக முட்டை வெடிக்காது. இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்க பஜ்ஜி மாவில் இது போல் முட்டையை டிப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வடித்து எடுத்துட்டு இப்போ டைரெக்டாக நம்ம எண்ணெயில் போட்டுடலாம். இப்போ பாருங்கள், எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது. எண்ணெயை நல்லா சூடு பண்ணதுக்கப்புறமா ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி முட்டைகளை உள்ளே சேர்த்துருங்க. நீங்கள் ஸ்பூனில் கூட எடுத்து சேர்க்கலாம், இல்லை டைரெக்டாக நான் சேர்க்குறது போலவும் செய்யலாம். இப்போ 2 பக்கம் திருப்பி விட்டுட்டு நல்ல ஒரு பொன்னிறம் வந்ததுக்கப்புறமா நம்ம வெளியில் எடுத்துடலாம். ஒரு சைடு நல்லா வெந்ததுக்கு அப்புறமா 2வது பக்கம் திருப்பி போட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் லோ ஃப்ளேமில் மாற்றி மாற்றி வச்சு நீங்கள் பொரிச்சிக்கலாம். உங்களுக்கு முட்டை போண்டா கடைகளில் கிடைக்கிறது போல் நல்ல ஒரு ரெட்டிஷ் கலர் கிடைக்கணும்னா நீங்கள் ரெட் கலர் ஃபுட் கலரை பஜ்ஜி மாவில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதே மெத்தடில் பண்ணலாம். நான் கலர் எதுவும் சேர்க்கல, அப்படியே செஞ்சுருக்கேன். இப்போ பாருங்கள், நல்ல மொறுமொறுவாக வெந்து வந்திருக்கு. இப்போ நம்ம இதை வெளியில் எடுத்துகிட்டு ஒரு டிஷ்யூ பேப்பரில் வச்சுட்டு எக்ஸஸாக இருக்க எண்ணெயெல்லாம் போனதுக்கப்புறமா நம்ம சுட சுட சர்வ் பண்ணிடலாம். நீங்களே பாருங்கள், பெர்ஃபெக்டான முட்டை போண்டா சூப்பராக தயாராகிருச்சு. நீங்கள் சர்வ் பண்ணும்போது முட்டையை 2ஆக கட் பண்ணிவிட்டு மிளகாத்தூள் உப்பு கொஞ்சமாக தூவிட்டு சர்வ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா சாட் மசாலா தூவி கூட சர்வ் பண்ணலாம். கொஞ்சம் கூட மாவு உதிராமல் எவ்வளோ பெர்ஃபெக்டாக இருக்குது பார்த்தீங்கல்ல. ஸோ கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த போண்டா உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.